ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. புதிய ஓய்வூதிய சட்டம் மக்களவையில் நிறைவேற்றம், எதிர்க்கட்சிகளின் திருத்தங்கள் நிராகரிப்பு. அங்கீகாரம் இல்லாத குடிநீர் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் கண்டனம். பாலியல் வழக்கில் சிக்கிய சாமியார் அசராம் பாபுவின் பிணை மனுவை நிராகரித்தது ஜோத்பூர் நீதிமன்றம். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதலாக 600 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் தலைமையில் 3வது அணி அமையும் என தா பாண்டியன் தகவல். ஈரோடு மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட சாயக்கழிவு சுத்திகரிப்பு ஆலைகள் மீண்டும் இயங்க பொதுமக்கள் எதிர்ப்பு. மூக்க அழகிரி வெற்றிக்கு எதிரான மார்க்சிஸ்ட் உறுப்பினர் லாசரின் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. வால்பாறையில் பள்ளிக்குள் புகுந்த காட்டு யானைகள் சத்துணவு கூடத்தை சூறையாடி அட்டகாசம். கொல்லிமலை வனப்பகுதியில் அரிய வகை தேவாங்கை பிடித்து விற்க முயன்ற 4 பேர் கைது. தங்கம் விலை பவுனுக்கு 352 ரூபாய் குறைவு. 1 பவுன் அணிகலன் தங்கம் 22,568 ரூபாய்க்கு விற்பனை. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.